அகேன் மீட் யூஸ் இன்னி நான் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா கிமினி தொதக்கையோட சீசன் 2 எபிசோட் 4. இப்போ நம்ம வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருக்குது கீழே. ஸோ கமெண்ட் செக்ஷன்லேருந்து ரைட்லேருந்து லெஃப்ட்டில் ஸ்வைப் பண்ணிங்கன்னா ஹைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அது மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. மேபி அடுத்தடுத்த வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ லாஸ்ட் எபிசோடில் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ அவன் வந்து திரும்பி வந்து என்ன பண்ணியிருப்பானா, அவளை கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஸோ டேரெக்டாக அதை பற்றி எதுவும் பிரச்சனை இல்லை, அதை பற்றி யோசிக்காத அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பான். ஸோ அதுக்கப்புறம் அவள் கொஞ்சம் கொலாப்ஸாக நிற்பா. ஸோ அது வந்து கண்டினியூவாக தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி எபிசோட்ஸ் பார்க்கலாம் மறக்காம பார்த்துட்டு வந்துருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம டேரக்டாக எபிசோட் 4 போயிடலாம். ஸோ இந்த எபிசோட் ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா அவள் வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்கா. அன்றைக்கி நாள் முடிச்சுட்டு, ஏன்னா அன்றைக்கி வந்து சொல்லி கொடுத்துருந்தால அதை முடிச்சுட்டு கிளம்பிட்டு இருக்கும்போது யோசிச்சிட்டே போகிறான். அன்றைக்கி வந்து திடீர்னு இப்படி சொல்கிறான், இன்றைக்கி ஏன் திடீர்னுட்டு அதை பற்றி ஏன் யோசிக்காதுன்னு சொல்கிறான். நான் தான் இதை பற்றி ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு இருக்கணும், ஸோ நான் தான் இது ரொம்ப டீப்பாக ஓவர் திங்க் பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழப்பத்திலே வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து கெந்தோ அவன் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிருப்பான்ல கசைக்காக. ஸோ அதுக்கப்புறம் வந்தோடனே பிடிச்சிக்கிட்டான். ஸோ வந்தோடனே இந்த மாதிரி உங்கள்கிட்ட கொஞ்ச நேரம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உட்கார சொல்கிறான். வந்து உட்காரு, ஜாலியாக பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிட்றான். ஸோ உட்காந்துக்கப்புறம் நீ பார்க்கறதுனால ஸ்மார்ட்டாக இருக்கே, உனக்கு நிறைய பேர் அவுட்டிங் கூப்பிட்டுருப்பாங்களே, டேட்டிங் கூப்பிட்டுருப்பாங்களே, நீ போயிருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அவன் வந்து எதுவுமே சொல்லல. ஸோ இந்த மாதிரி இல்லை, அந்த மாதிரி எனக்குலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்ட்டான். ஸோ இன்ட்ரெஸ்ட் இல்லையா அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுட்டு இருக்கும்போது சவுக்கோ ஃபர்ஸ்ட் இயர்லேருந்து ஸோ எல்லாரும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுற கேர்ளாக தான் இருக்கா, லோன்லியா. நீ வந்து அவளுக்கு ரொம்ப அட்டென்ஷன் கொடுக்காத, அவளுக்கு நீ அதிகமாக ஹெல்ப் பண்ணாத, அது அவளுக்கு ரொம்ப இஷ்யூ ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஆமாம் அது எனக்கு தெரியும், நீ ஒன்றும் சொல்ல தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கசையை வந்து டென்ஷன் ஆகிறான். டென்ஷன் அதுக்கப்புறம் உடனே வந்து அவன் உடனே சிரிச்சிடறான். கெந்தோ வந்து ஏய் ரொம்ப கோவப்படாதியா, நீ தான் சூப்பராக ஸ்மைல் பண்ணுவில்ல, அந்த மாதிரி ஜாலியாக என்கிட்ட பேசு அப்படின்னு சொல்லிட்டு உடனே சொல்கிறான். உடனே உனக்கு வந்து கோவமாயிடுது, உன்கிட்ட பேசுறதுக்கு நேரம் இல்லை, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிளம்புறான். கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான், நீ அவளுக்கு வந்து ஃபேக் ஃபீலிங்ஸ் கொடுக்காத, எப்படின்னா அவளை வந்து கொலாப்ஸ் பண்ணாத, அதனால பார்க்க முடியல, நீ ஒவ்வொரு டைமும் அவளை வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்க. இப்போ அது நீ வந்து டேரெக்டாகவே சொல்லியிருக்கலாம். இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரு கூடயும் கொஞ்சம் அட்டாச் ஆகிட்டு இருக்கா. ஸோ அவள் வந்து பார்த்தீங்கன்னா முன்ன இருந்து கொஞ்சம் லோன்லியாக ஃபீல் பண்ணியிருப்பாள்ல, அதுலேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து முன்னேறிட்டு இருக்கா. எப்படின்னா எல்லாரு கூடயும் ஜாலியாக பேசிட்டு பழகிட்டு அந்த மாதிரி. ஸோ இதுக்கு நடுவில் வந்து நீ ஓவர் கான்ஃபிடன்ஸ் கொடுத்து ஓவராக அட்டென்ஷன் கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா அது ரொம்ப பிரச்சனை ஆகிடும். இப்போ எப்படின்னா சவுக்கா கூட எல்லாம் பழகுறாங்கல்ல, அதெல்லாம் உன்னால தானே. ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து ஓகே, ஆனால் இப்போ வந்து எல்லாரு கூடயும் அவளே வந்து அவளோட எஃபோர்ட் போட்டு எல்லாம் பழக ஆரம்பிச்சிட்டா. ஸோ இன்னுமே நீ வந்து அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா மற்ற பொண்ணுங்களுக்குலாம் ஜெலஸ் ஆகிடும். எப்படின்னா கசையா வந்து பார்த்தீங்கன்னா இவளுக்கு மட்டும் தான் இது பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ப்ராப்ளம் ஆகிடும். திரும்பி வந்து பார்த்தீங்கன்னா பழைய நிலைமைக்கு போயிடுவா. புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறான். அதெல்லாம் எனக்கு தெரியும், அதுக்குன்ட்டு நீ அவளை தனியார் விட சொல்றியா, அந்த மாதிரி தனியாக எல்லாரும் அவாய்ட் பண்ண சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கசையோ டென்ஷன் ஆயிடுறான். நீ வேணா யோசிச்சு பாரு, இப்போதான் வந்து நிறைய பேர் கூட மிங்கிள் ஆகிட்டு இருக்கா. இன்னைக்கு கூட ஸோ அவளோட எஃபோர்ட்டை போட்டு அவள் ட்ரூவாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரு கூடயும் மிங்கிள் ஆகிறதுக்காக அவள் எஃபோர்ட் போட்டுட்டு இருக்கா. இதுக்கு முன்னாடி அவள் அப்படி பண்ணியிருந்தாலும் கூட தெரியல, அவ்வளோ ஹெல்ப் பண்ணுறா எல்லாத்துக்கும். ஸோ அந்த விஷயத்துலேருந்து யோசிச்சு பாரு. ஸோ அதே மாதிரி நீ நடுவில் வந்து நீ டேரெக்டாக சொல்லாமல் இந்த மாதிரி ஃபேக்காக உன் கூட மட்டும் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவன் சொல்லியிருப்பான் இதுக்கு முன்னாடி எபிசோடு ஒரு டைம் சொல்கிறது. ஸோ சடனாக வந்து பார்த்தீங்கன்னா அதை பற்றி நீ யோசிக்காத அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி அவன் நின்றுட்டு இருந்தா ஒரு டைம். ஸோ அதை பார்க்குறது வந்து எனக்கே பிடிக்கல, கஷ்டமாக இருக்குது. அவளோட ஃபீலிங்ஸை வந்து நீ இது பண்ணாத, ஹர்ட் பண்ணாத. ஸோ ஒன்று டேரெக்டாக சொல்லிவிடு, இல்லைன்னா அவளுக்கு ஃபேக் ஃபீலிங்ஸ் வந்து கொடுக்காத. ஸோ வந்து இன்னும் ரொம்ப கொலாப்ஸ் ஆகிடுவா. உனக்கு எங்கே புரிய போகுது, நீயும் அவளும் ரொம்ப டிஃப்ரெண்ட் இல்லை. ஸோ நீ அந்த பொசிஷனில் கூட இல்லை. உடனே அவளுக்கு வந்து உடனே டென்ஷன் ஆகிடுது. ஸோ நீ என் விஷயத்தில் வந்து தலையிடாத, அது அவ்வளோ ரொம்ப இதாகிடுச்சு, அவளை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கசையா டென்ஷன் ஆகிட்டு போவான். போயிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிட்றான். கூப்பிட்டு ஏ கசையா, உனக்கு தான் ஒரு பொண்ணு பிடிச்சிருக்குல்ல, ஸோ அவன் மேலே க்ரஷ் வச்சிருக்குல்ல, அப்புறம் என்ன அவங்ககிட்ட சொல்லி டேட்டிங் போக வேண்டியதானே, அவுட்டிங் ஏதோ அந்த மாதிரி அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறான். அதுக்கு வந்து என்ன சொல்கிறான்னா அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறான். ஸோ மேபி உனக்கு வேணா என் ஹெல்ப் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறான். கெந்தோ வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நடந்து போயிட்டே இருக்கான். போயிட்டு இருக்கும்போது யோசிச்சிட்டே இருக்கான். ஏன்னா அவன் வந்து சொல்லிட்டு இருப்பான்ல, நீயும் அவ்வளோ டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட்டா, ஸோ அப்படின்னு தெரியலையே, நான் கிட்ட முடிஞ்ச அளவுக்கு க்ளோஸாக தான் ட்ரை பண்ணுறேன், இருந்தாலும் ஏன் அவன் என்கிட்ட அப்படி சொல்கிறான், நான் அவள் இடத்துல இல்லையா, அவள் இன்னும் புரிஞ்சிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நடந்து போயிட்டு இருக்கான். ஸோ இந்த வந்து பார்த்தீங்கன்னா யோஷிதா வந்து ட்ரெஸ் எல்லாம் புதுசாக எடுத்துகிட்டு போயிருப்பா. ஸோ எடுத்துகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அயனை கிட்ட கேட்குறா. ஸோ கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, சூப்பராக மேட்ச் ஆகுது அப்படின்ட்டு. ஸோ அந்த ட்ரெஸ் எதுக்குன்னா தோரு வந்திருப்பான். ஸோ லாஸ்ட் சீசனில் உங்களுக்கு பார்த்து தெரிஞ்சிருக்கும். அந்த தோருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெட்டிங். ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிட்டுருக்காங்க. அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்காங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யாருமே கூப்பிடல, மேக்ஸிமம் இவ்வளோ மட்டும் தான் வந்து எக்ஸ்ட்ரா கூப்பிட்டுருக்காங்க. அதுக்கு வந்து சொல்கிறான், தோரு என்கிட்ட பர்சனலாக கால் பண்ணி மறக்காமல் வெட்டிங் வர சொல்லியிருந்தான், அதனால தான் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஜாலியாக பேசிட்டு போகிறாங்க. அப்போ வந்து அயனே வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பிடுறா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கைசை அந்த இடத்துல நடந்து வந்துட்டு இருப்பான். உடனே வந்து கூப்பிட்டு ஸோ பார்த்தியா எப்படி இருக்கேன், சூப்பராக இருக்குல்ல, ஸோ நிறைய இன்னைக்கு நான் பர்ச்சேஸ் பண்ணேன், ஓகே நான் இந்த ட்ரெஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சாக்கு கட்டி காட்டணும்னு ஆசைப்பட்றேன், அவன் என்ன சீக்கிரம் வீட்டுக்கு போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறா. உடனே வந்து கசையை வந்து அப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டவுட்டாக வந்து ஆன்சர் சொல்கிறான். உடனே அவளுக்கு வந்து டவுட் ஆகிடுது, என்ன இப்படி பதில் சொல்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக அப்படியே கேட்குறான், என்னை பார்த்தா சவுக்கா வந்து புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கா, நான் அவள்கிட்ட ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கேனா, அவகிட்ட க்ளோஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கசையை வந்து கேட்குறான். அதுக்கு வந்து யோசிதா என்ன சொல்கிறேன்னா, உண்மை சொல்லணும்னா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்றா. உடனே அவளுக்கு வந்து ரொம்ப ஃபீல் டவுன் ஆகிடுது கசைக்கு வந்து. அதுக்கப்புறம் உங்கள் ஷூலேஸ் கூட பார்த்தியா ஒழுங்காக கட்டல, நீ அதை ஃபஸ்ட்டு கட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பேசிட்டே போகிறாங்க இந்த மாதிரி. அதுக்கப்புறம் என்ன சொல்லலாம்னா, நீ இன்னும்
அவளை முழுசாக புரிஞ்சுக்கிற அளவுக்கு இன்னும் வரல. அது வந்து நீ எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரியோ இருக்கான்ல, அவனோட பேஸ்பால் டீமில் வந்து பார்த்தீங்கன்னா அவனை கிளீனராக தான் வச்சுருந்தாங்க. அவன் ட்ரை பண்ணி தான் ஸோ இந்த இடத்துக்கு வந்திருக்கான். இப்போ வந்து ஹெட்டாக இருக்கான். ஸோ செம்மையான பிளேயராக இருக்கான். ஸோ அந்த எஸ்பெக்டில் பார்க்கணுன்னா நீ இன்னும் க்ளோஸில் கூட வரல. ஸோ அவளை இன்னும் நீ நிறையா புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு வரா. ஸோ அப்போது நான் அந்த இடத்துல இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவனும் ரொம்ப சோகமாக வந்து போயிட்டு இருக்கான். கசையா வந்து இவனுக்கு என்ன திடீர்னு இப்படிலாம் கேள்வி கேட்குறானே அப்படின்னு சொல்லிட்டு சரி ஏதோ ஒன்று நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கா. குருமி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசிட்டு போயிட்டு இருக்காங்க. நேற்று வந்து பார்த்தீங்கன்னா சவாக்கு கிளாஸ் நடத்தினா செம்மையாக புரிஞ்சதில்ல அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்போ வந்து குருமி சொல்கிறா, ஸோ கசையை தான் எல்லாத்தையும் கூப்பிட்டுருப்பான். ஸோ இந்த மாதிரி அவள் சொல்லிக் கொடுக்குற கவனிக்கிறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் இல்லை அது இல்லை வேற இன்னொரு பையன் கெந்தோன்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கான். அவன் செம்ம ஹேண்ட்ஸமாக இருப்பான். அவன் தான் அந்த மாதிரி சவாக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறான் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் வந்து யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. அடுத்த நாள் வந்து கரெக்டாக வராங்க. வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா இவளும் வந்து அதே மாதிரியே நர்வஸாகவே பயந்துட்டு இருக்கா. அப்போ வந்து குட் மார்னிங் சொல்கிறதுக்கே பார்த்தீங்கன்னா எப்பயும் போல தடுமாறுறா. ஸோ இவன் வந்து என்ன சொல்கிறான்னா குட் மார்னிங் கூட சொல்ல, வெறும் மார்னிங் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் ஆகி போயிடுறான். உடனே அவள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சோகமாக வந்து அப்படி நின்றுட்டு இருப்பா. என்ன இன்னைக்கு டிஃப்ரெண்ட்டாக சொல்லிட்டு இருக்கானே, அவாய்ட் பண்ணுற மாதிரி பேசுகிறானே அப்படின்னு சொல்லிட்டு அயனாவும் சிசுவும் வந்து பார்த்தீங்கன்னா போடுவாங்க. இவனை எப்படி நின்றுட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்ன ஆச்சு உங்கள் 2 பேருக்குள்ளேயும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அயனை வந்து பார்த்தீங்கன்னா டென்ஷன் ஆகிட்டு வந்து கத்திட்டு இருப்பா. நேற்று என்ன தான் நடந்துச்சு என்கிட்ட முழுசா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா டென்ஷன் ஆகி கேட்பா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கா. ஃபர்ஸ்ட் வந்து அவன் என்ன சொன்னான்னா இந்த மாதிரி என் கூட மட்டும் தான் நீ க்ளோஸாக இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படிங்கிறான். ஸோ அடுத்த நாளே வந்து என்ன சொல்கிறான்னா ஸோ அதை பற்றி நீ பெருசாக எதுவும் எடுத்துக்க வேணாம் அப்படின்னு சொல்லி கொலாப்ஸ் பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது உனக்கு புரியலையா, நீ அன்றைக்கே சாக்லேட் கொடுக்க வேண்டியதானே, எல்லாத்துக்கும் சாக்லேட் கொடுத்துட்டு அவனுக்கு மட்டும் ஏன் கொடுக்காம இருந்த, அது மட்டும் இல்லாமல் அவங்ககிட்ட உன்னோட நம்பரும் இருக்குது, உங்ககிட்டயும் அவனோட நம்பர் இருக்குது, எல்லாமே இருக்குது, டெக்ஸ்ட் பண்ண வேண்டியதானே, கால் பண்ண வேண்டியதானே, எவ்வளோ சான்சஸ் இருக்குது, இதெல்லாம் மிஸ் பண்ணிட்டு ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா டென்ஷன் ஆகிறா. ஸோ நிறைய சான்சஸ் இருக்குது ஏன் இப்படி பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து பார்த்தீங்கன்னா உடனே அழுக ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஸோ அன்றைக்கி நான் கொடுக்கலான்னு தான் ட்ரை பண்ணேன், ஆனால் அது வந்து ரொம்ப நர்வஸ் ஆகிடுச்சு, அவங்ககிட்ட நான் ஒழுங்காக பழக முடியல, ஸோ மற்றவங்க மாதிரி ஒழுங்காக க்ளோஸாகவும் இருக்க முடியல, அவங்ககிட்ட நான் ஜாலியாக பழகணும், ஸோ அந்த ஃபியர்னஸ் இருக்கனால என்னால் எதுவுமே அவங்ககிட்ட பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அழுகிறா. போன வருஷம் கூட ஓரளவு கொஞ்சம் க்ளோஸாக நாங்கள் இருந்தோம், ஆனால் இந்த வருஷம் அதே மாதிரியே திரும்பி நார்மல் ஆகிடுச்சு, என்னால் திரும்பி அவங்ககிட்ட வந்து அவ்வளோ இதாக இருக்க முடியல, நான் வந்து போல்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் வந்து நம்ம அயன் என்ன சொல்கிறான்னா ஸோ இப்படியே நீங்கள் கடைசி வரைக்கும் இருக்க போறியா, ஸோ ஒன்று நீ ஸ்டெப் எடுக்கணும் இல்லைன்னா அவனா ஸ்டெப் எடுக்கணும், நீங்கள் 2 பேருமே எப்படி இருந்தீங்கன்னா எப்படி, ஸோ ஒன்று நீ இதுக்கு வந்து மூவ் ஆன் பண்ண இல்லைன்னா இதுலேருந்து ஸ்டெப் எடுத்து உன்னோட இதை நீ பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கா. ஸோ இதுக்கப்புறம் நீ ஸ்டெப்ஸ் எடுத்து நீ ஏதாவது ட்ரை பண்ண பாரு, ஸோ இல்லைன்னா அப்படியே முடிஞ்சிடும், கடைசி வரைக்கும் இப்படியே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அயன் வந்து அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கா. கிளாஸ் முடிச்சு போயிட்டு இருக்கும்போது சவகம் வந்து தனியாக போயிடுவா. ஸோ வந்து ரெப் இல்லை அவளுக்கு ஒர்க்கெலாம் இருக்க மாதிரி அவள் தனியாக போயிடுவா. அப்போ வந்து சிசுவும் அயனே வந்து நடந்துட்டு இருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கசையை வந்து பேசிகிட்டு இருப்பான். உடனே நம்மளோட அயனை எட்டி வச்சிரும் கசையை. ஸோ இந்த மாதிரி ஏன் இப்போல்லாம் அவளை அவாய்ட் பண்ணுற மாதிரி பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டுட்டு இருக்கா. ஸோ நான் ஏன் அப்படி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லும்போது நீ மார்னிங் ஏன் அப்படி பழகிட்டு இருந்த, ஆல்ரெடி அவள் ரொம்ப கன்ஃபியூஷனில் இருக்கா உன்னால், ஸோ அவளை ஏன் இன்னும் நீ ரொம்ப பயன்படுத்துகிற, அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஏன் கன்ஃபியூஸ் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா திட்டிட்டு போவா. ஸோ திட்டிட்டு போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவனுக்கும் டென்ஷன் ஆகிடும். இப்போ வர எல்லாருமே எனக்கு அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, கசையை என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவனே வந்து டென்ஷன் ஆகிறான். அப்போ வந்து பேசிட்டு போயிட்டு இருக்காங்க சிசுவும் அயனவும். கசையை வந்து அவனுக்கு பிடிச்ச பொண்ணுக்காக மற்றவங்களெல்லாம் ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உடனே சிசுக்கு வந்து டவுட் ஆகிடும், என்னது அப்படியா, அப்போ கசையை ஒரு பொண்ணு லவ் பண்ணுறானா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவளு வந்து இதாகிடுவா. அப்போ சவகுக்கு வந்து ரொம்ப பிரச்சனையாச்சு. அப்போ இது உடனே சொல்லி ஆகணும் சவகு கிட்ட, நம்ம அவளுக்கு ரொம்ப டேக் கேர் பண்ணி அவளுக்கு இது பண்ணி ஆகணும் அப்படிங்கிறான். இல்லை அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, கசகை உண்மையாலுமே சவகை தான் லவ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கப்புறம் ஓ அப்படியா, அது ரொம்ப குட் நியூஸ் ஆச்சு, இப்போ நம்ம டேரெக்டாக போய் கசையாட்டே சொல்லிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஓடுறா. போகும்போது பார்த்தீங்கன்னா நிறுத்திட்டு என்ன சொல்கிறான்னா புரியலையா கசையை பற்றி, மிடில் ஸ்கூலில் இருக்கும்போதே அந்த மாதிரி பிடிச்ச பொண்ணுங்களாம் சொல்லி இவன் வந்து சொல்லுவா. அதுக்கு வந்து என்ன பண்ணுவான்னா ஏன் அவங்களுக்கு தெரியும் இல்லையா, நீ ஏன் வந்து சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா திட்டி விட்டுருவோம். அதை நினச்சி பார்த்துட்டு ஓகே அப்புறம் எப்படி நான் புரிய வைக்கிறது, ஓகே ஐடியா, நான் போய் சவகிட்ட சொல்லிட்டா கசையை அவனை லவ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கும் ஓடுவா. உடனே வந்து பார்த்தீங்கன்னா திரும்பி அவளையும் பிடிச்சி வச்சுக்குவா. பிடிச்சிட்டு என்ன சொல்லுவானா இல்லை நம்ம பண்ணுற தப்பு, இதில் என்ன ஆகுனா அவங்க 2 பேரும் நார்மல் ஆகணும், இப்போ நம்ம சொல்லிட்டு நம்ம சொல்ல சொன்னால் கண்டிப்பாக நம்ம சவகம் வந்து போய் டவுட்டிங் கூப்பிடுவா, எல்லாம் பழகிடுவாங்க, ஆனால் திரும்பி நார்மல் ஆகிடுவாங்க. இந்த மாதிரி ஸோ நர்வஸாகவே இருப்பாங்க. அவங்க வந்து பர்மனெண்ட்டாக அவங்களோட ட்ரூ ஃபீலிங்ஸோட அவங்க வந்து ஒன்றா பழகணும், ஸோ அதுதான் நமக்கு வேணும். இப்போ இருக்க இதெல்லாம் வச்சுட்டு பார்த்தோம்னா உடனே முடிஞ்சிடும், இது செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஓகே அதுவும் நியாயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அயனாவும் சிசுவும் வந்து டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிசு வந்து நினச்சிட்டு இருக்கா ஓகே நேற்று வர கசையை வந்து இப்படி கேட்டானே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நினச்சி பார்த்துட்டு இருக்கா. ஸோ இந்த மாதிரி அவன் கூட கேட்டிருப்பான், இந்த மாதிரி நானும் அவ்வளோ க்ளோஸாக நான் எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கும்போது நம்ம சிசு என்ன சொல்லுவானா எல்லாத்துக்குமே இல்லை நீ அந்த அளவுக்கு க்ளோஸ் இல்லை, இன்னும் புரிஞ்சுக்கணும் அப்படிலாம் சொல்லியிருப்பா. அதெல்லாம் அவன் பார்த்தீங்கன்னா நினச்சி பார்த்துட்டு இருக்கா. நம்ம சிசு வந்து ஓகே உங்க மேலே எதாவது டவுட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அயனை வந்து பார்க்குறா. உடனே வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் வந்து காட்டுவாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக கிளாஸ்க்குள்ளே என்ட்ரி ஆகும்போது சவக்கோ வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் நடத்திட்டு இருந்தா, சூப்பராக நடத்தினா, எப்படி தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சவக்கோ சொல்லி கொடுக்குற மாதிரி அங்கே ஒரு பொண்ணு வந்து சொல்லிட்டு இருக்கோம். உடனே நம்ம சவக்கோ அங்கேருந்து பார்த்துட்டு இருக்கோம். ஓகே இது ரொம்ப இதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் உடனே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கெந்தோ வந்து தள்ளி விட்டுருவோம் லைட்டாக உள்ளே போ அப்படின்னு சொல்லிட்டு வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து சவக்கோ பார்த்துட்டு ரொம்ப தேங்க்ஸ், சொன்னாலும் ரொம்ப ஈஸியாக நான் மேக்ஸ் போட்டுட்டேன், இந்த மாதிரி நீ ரொம்ப புரிய வச்ச, நீ ரொம்ப நல்ல டீச்சிங் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பாராட்ட ஆரம்பிச்சிருவாங்க. இதை
வந்து பார்த்தீங்கன்னா அவளுக்கு ரொம்ப இதாக இருக்கும். அவனும் வந்து ஸ்மைல் பண்ணிட்டு இருப்பான் கென்தோ, அவ்வளோதான் உன்னோட இது பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா ஜாலியாக பழக்குவாங்க. இது அவளுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுது. அது மட்டும் இல்லாமல் 2 பொண்ணுங்க வந்து இந்த மாதிரி வயிற்று வலின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்கல்ல, ஸோ அந்த மெடிசன் கூட நல்லா இருந்துச்சு அப்படி இப்படிலாம் சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா அவள் வந்து இன்னும் நல்லா மிங்கிள் ஆகிட்டா, ஜாலியாக பேசிகிட்டு இருக்கா. அது வந்து கசையை பார்க்குறான். கசையை பார்த்துட்டு நான் எந்த இடத்துல அவகிட்ட இருந்து இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இன்னும் சுத்தமாகவே புரியல அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா குழப்பமாகவே கசையை அங்கேருந்து யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடு வந்து முடிக்கிறாங்க. ஸோ இந்த எபிசோடில் வந்து பார்த்தீங்கன்னா கசைக்கு வந்து இனிமேல் தான் எப்படி வந்து பழகணும், எப்படி கொலாப்ஸ் பண்ணாமல், எப்படி அவங்களோட ஃபீலிங்ஸை வந்து ஃபேக் பண்ணாமல் எப்படி கரெக்டாக போகணும் அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்டெப் மட்டும் அவனுக்கு புரிஞ்சிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்க போகிறான், ஸோ இதுக்கப்புறம் எப்படி அவனுக்கு சவகாக்காகவும் கசையாக்காகவும் பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ண போகிறாங்க. ஸோ அப்புறம் வந்து கென்தோ எப்படி எல்லாம் போக போகுது அப்படிங்கிறது வர எபிசோட்ஸில் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த எபிசோட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணிடுங்க. ஓகே, தேங்க்யூ கைஸ், பாய்.